ஹாய் பரசுராமன். ஹாய் மேம். ஸோ நீங்கள் வந்து எஸ்எஸ்சி சிஹெச்எஸ்எல் எம்டிஎஸ் இப்போ சிஜிஎல் கிளியர் பண்ணியிருக்கீங்க. ஸோ எஸ் உங்களோட பேக்ரவுண்ட் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கலாமா? எஸ்எஸ்சிக்கு எப்போ ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சீங்க, உங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. ஃபுல் நேம் பரசுராம் ஏஎஸ். ஆக்சுவலாக என்னோட கிராஜுவேஷன் முடிச்சது நான் 2023 கிராஜுவேஷன் பிஎஸ்சி ஆனர்ஸ் அக்ரிகல்ச்சர் ஃப்ரம் அண்ணாமலை யூனிவர்சிட்டி. முடிச்ச உடனே தான் ஸ்டார்ட் பண்ணேன். மே 2023 முடிச்ச உடனே ஒரு 1 வீக்ல இது முடிவு பண்ணது தான் இந்த எஸ்எஸ்சிங்கிறது. 1 வீக்ல என்னெல்லாம் பார்த்து அப்படி ஸ்டார்ட் பண்ணது தான். 2023 ஸ்டார்ட் பண்ணேன். ஒரு ஸ்டார்டிங்கில் ஒரு ப்ரைவேட் கோச்சிங் இன்ஸ்டியூட்டில் தான் ஜாயின் பண்ணேன். ஸோ அங்கே கொஞ்ச நாள் போச்சு. அதுக்கப்புறம் தான் செல்ஃபாக ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சேன் கொஞ்சம். ஸோ ஒரு 2 இயர்ஸ்ல ஃபர்ஸ்ட் எஸ்எஸ்சி எக்ஸாம் எம்டிஎஸும் சிஹெச்எஸ்ல கிளியர் பண்ணேன். அப்புறம் இப்போ சிஜிஎல் கிளியர் பண்ணிருக்கேன். ஓகே, தட்ஸ் ஸோ நைஸ். ஆக்சுவலி அப்பா அம்மாலாம் என்ன பண்ணுறாங்க? அப்பா வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சராக ஒர்க் பண்ணுறாங்க. அம்மா வந்து ஹோம் மேக்கர். ஓகே. ஸோ காலேஜ் முடிச்சு ஒரு வாரத்திலேயே உங்களுக்கு இந்த டெசிஷன் வந்துச்சு அப்படின்னு சொன்னீங்க. ஸோ எவ்வளோ அட்டம்ஸ், இதுதான் உங்களோட ஃபர்ஸ்ட் அட்டம்ப்டா? இதுக்கு முன்னாடி மல்டிபிள் அட்டம்ஸ் எடுத்திருக்கீங்களா? ஆக்சுவலாக ஃபைனல் இயர் படிக்கும்போது ஃபர்ஸ்ட் எம்டிஎஸ் எக்ஸாம் தான் அப்ளை பண்ணேன். எம்டிஎஸ் 2022 அது அப்ளை பண்ணி காலேஜ் முடிச்ச உடனே அந்த மேல வந்துச்சு எக்ஸாம். அதுதான் ஃபர்ஸ்ட் அட்டன் பண்ணேன். அட்டன் பண்ணப்ப கொஞ்சம் ஓகே, அது நமக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி ஃபீல் ஆச்சு. கொஞ்சம் நம்மளால இதுல ஸ்கோர் பண்ண முடியும்னு ஃபீல் ஆச்சு. அங்கதான் ஸ்டார்ட் ஆச்சு. ஓகே, நம்ம எஸ்எஸ்சியே எடுத்துடலாம், நம்மளால முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அந்த சிஜிஎல் 2023 அந்த சிஜிஎல் 2023 சிஹெச்எஸ்எல் எம்டிஎஸ் எல்லா எக்ஸாமும் சும்மா அப்ளை பண்ணி எல்லாமே எழுதினேன். எல்லாமே எழுதுனதுல ஸ்டெனோ மட்டும் பிலிம்ஸ் கிளியர் ஆச்சு. அதானா எனக்கு ஸ்டெனோ தெரியாது, பட் சும்மா எழுதுனேன். ஸோ அப்போ ஒரு நல்ல கான்ஃபிடன்ஸ், கிட்டத்தட்ட ஒரு டிசம்பர் அந்த 2023 டிசம்பர்லேயே பிலிம்ஸ் கிளியர் பண்ற அளவுக்கு ஓரளவுக்கு ரெடி ஆயிட்டேன். அதுக்கப்புறம் நல்ல ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் சிஜிஎல் 2024 கொடுத்தேன். அதுல வந்து எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் சீரியஸ் அட்டம்ப்ட்னா அது 2024 தான். ஸோ அதுல எல்லாமே செலெக்ஷன் போஸ்ட் கிளியர் ஆகி அது டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் போனோம். சிபிஓ கிளியர் பண்ணேன், ஆனா எனக்கு பிசிக்கல் இல்லாதனால அது போல. அப்புறம் வந்து சிஹெச்எஸ்எலும் ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் ரெண்டுமே கிளியர் பண்ணேன். எம்டிஎஸும் கிளியர் பண்ணேன். டிஜேலும் ப்ரிலிம்ஸ் நல்ல ஸ்கோர். அப்போ 172.5 எடுத்திருந்தேன் ப்ரிலிம்ஸ்ல. மெயின்ஸ்ல தான் அது 2.5ல எனக்கு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் தான் அதான் ஃபர்ஸ்ட் சீரியஸ் அட்டம்ப்ட்ல சிஹெச்எஸ்ல எம்டிஎஸ் கிளியர். செகண்ட் சீரியஸ் அட்டம்ப்ட்ல எனக்கு சிஜிஎல் கிளியர். ஆக்சுவலி உங்களோட ஸ்டோரி எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருக்கு. ஃபர்ஸ்ட் செகண்ட்லேயே வந்து நீங்க இவ்வளோ கிளியர் பண்ணியிருக்கீங்க. ஸோ அது வந்து செல்ஃப் ப்ரிப்பரேஷன் ப்ளஸ் உங்க ஏரியால இருக்க ரீஜனல் அகாடமியில ட்ரை பண்ணேன், ப்ராக்டிஸ் பண்ணேன் சொன்னீங்க இல்லைங்களா? அது ஒரு அகாடமில எனக்கு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டா இருந்தது. ஓகே, ஒரு ஒரு கம்யூனிட்டி பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன். எஸ்எஸ்சி கம்யூனிட்டி பத்தி ஒரு அவேர்னஸ் வந்துச்சு. எவ்வளவு பேர் படிக்கிறாங்க, என்ன இது ஜென்ரலா எல்லாம் என்ன ஃபாலோ பண்றாங்க, என்ன மார்க் டெஸ்ட்ல அட்டன் பண்றாங்க, அந்த ஒரு அவேர்னஸ் நல்லா கிடைச்சது. அதுக்கப்புறம் எல்லாம் தெரிஞ்சிட்டதுக்கு அப்புறம் நான் அங்க இன்ஸ்டியூட் போகாம ப்ராப்பரா வீட்ல இருந்து செல்ஃபா நான் எனக்கு தேவையானதெல்லாம் கேதர் பண்ணி படிக்க ஆரம்பிச்சது. ஓகே. ஸோ ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணப்போ உங்களுக்கு லாங்குவேஜ் நல்லா கான்செப்ட்ஸ் புரிஞ்சுக்க முடியல, இல்ல கொஸ்டின்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல, அந்த மாதிரி கஷ்டமா எதுவும் இருந்துச்சுங்களா? கண்டிப்பா. அது வந்து அந்த டைம்ல வந்து தமிழ்ல வந்து பெருசா இல்ல, எனக்கு கிடைக்கலன்னு சொல்லலாம். நான் சில வீடியோஸ் எல்லாம் நான் வந்து நார்த் இந்தியால நான் ஹிந்தி வீடியோஸ் எல்லாம் தான் பார்த்து படிச்சேன். அப்போ கொஞ்சம் கொஞ்சம் அந்த கேப்ஷன்ஸ் எல்லாம் வச்சு அப்படிதான் நிறைய வீடியோஸ் எல்லாம் பார்த்து படிச்சிருக்கேன். மேத்ஸ், ஜிஎஸ் எல்லாம். தமிழ்ல அவ்வளவு கண்டென்ட், எஸ்எஸ்சிக்குன்னு கண்டென்ட், டு த பாயிண்ட் ஆஃப் கண்டென்ட் வந்து அப்ப கம்மியா இருந்ததுனால அப்படி அது ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணாங்க. ஓகே. ஸோ நார்த் இந்தியன் பேஸ்ட் லைக் ஹிந்தி பேஸ்ட், மோஸ்ட்லி ஹிந்தி, இங்கிலீஷ் அந்த ரிசோர்ஸஸ்ல தான் நிறைய நீங்க ரிலை பண்ணீங்கன்னு சொன்னீங்க. ஸோ ஆலிவ் போர்டு உங்களுக்கு ப்ரிப்பரேஷனுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுச்சு? ஆலிவ் போர்டு வந்துட்டு ஓரளவுக்கு அந்த ஒரு 1 இயர் நான் வந்து ஃபர்ஸ்ட் பேசிக்கா ப்ரிப்பரேஷன்ல சிலபஸ் எல்லாம் கவர் பண்ணதுக்கு அப்புறம் மார்க் டெஸ்ட்னு போட வரும்போது எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு வரைக்குமே ஒரு பிக்கஸ்ட் பிளாட்ஃபார்ம், நிறைய பேர் அட்டன் பண்றாங்க, நிறைய அட்டம்ஸ் வருதுன்னா அது எனக்கு தெரிஞ்சு ஆலிவ் போர்டில் தான். கிட்டத்தட்ட அந்த டைம்லலாம் வந்து ஒரு 1 லேக் பக்கமா அட்டன் பண்ணுவாங்க வீக்கெண்ட்ல. அது கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏதாவது நம்ம ஒரு நம்ம அட்டன் பண்ணோம்னா வர பர்சன்டைல் வந்து ஓரளவுக்கு நம்மளுடைய எக்ஸாம்ல நம்மளுடைய அந்த என்ன சொல்றது, நம்ம ப்ரிப்பரேஷன் லெவல் எப்படி இருக்கு அப்படின்னு அக்சஸ் பண்ண கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு எனக்கு. ஆலிபோர்டு ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் ரெண்டுமே வந்து ஓரளவுக்கு அந்த எக்ஸாம் லெவல்ல தான் இருந்துச்சு அந்த கொஷின்ஸுமே. அண்ட் முக்கியமா காம்படிஷன், என்னுடைய காம்படிஷன் எந்த அளவுக்கு இருக்கு, நம்ம எவ்வளவு பர்சன்டேஜ் எடுக்கணும், அதுக்கு வந்து நான் ஆலிபோர்டு தான் கொஞ்சம் நம்புவேன். ஓரளவுக்கு ஓகே, நம்ம இந்த லெவல்ல இருக்கோம், இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. ஸோ மார்க் டெஸ்ட் எடுத்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும் இல்லையா, நம்ம இங்க இருக்கோம் அப்படின்னு சொல்லி நீங்களே புரிஞ்சுட்டேன்னு சொன்னீங்க. ஸோ ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் சடனா உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் தெரிஞ்ச மாதிரி ஃபீல் ஆயிருக்கும் இல்லையா? ஸோ அப்போ என்ன சேஞ்ச் பண்ணீங்க? எதனால உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் வந்த மாதிரி தெரிஞ்சது? கரெக்டா எனக்கு மே 20ல ஸ்டார்ட் பண்ணேன்.
என்னதான் நடுவுல டிசம்பர்ல ஸ்டெனோ ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணியிருந்தாலும் எனக்கு வந்து அந்த சிஜிஎலோடைய மார்க் போட்டா மார்க் பெருசா வரல, கம்மியாவே தான் வந்துட்டு இருந்தது. கரெக்டா ஒரு அடுத்த மே 2024 1 இயர் வரைக்குமே எனக்கு வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பெருசா இல்லை. ஆனா அந்த செலெக்ஷன் போஸ்ட் எக்ஸாம் வந்ததுன்னு நினைக்கிறேன். அப்ப வந்துட்டு தெரியல, அப்ப வரைக்கும் போட்ட எஃபர்ட் வந்து அந்த ஒரு எக்ஸாம்ல வந்து திடீர்னு சடனா ஒரு 160 மார்க் ப்ரிலிம்ஸ்ல வாங்கினேன். அது வாங்கின உடனே அது அது அந்த கான்ஃபிடன்ஸ் தான், அந்த கான்ஃபிடன்ஸ்னால தான் எனக்கு தெரிஞ்சு அதுக்கப்புறம் அந்த எல்லா எக்ஸாமும் நல்லா பண்ணேன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் எந்த எக்ஸாம்லயுமே கிளியர் அளவுக்கு மார்க் வாங்கல, அந்த ஒரு எக்ஸாம்ல மார்க் வாங்கினது வந்து எனக்கு பயங்கர கான்ஃபிடன்ஸ் பூஸ்டரா இருந்தது. அதுக்கப்புறம் ஓகே நம்மளால முடியும், ஓகே இந்த ஸ்டேஜ் வந்துட்டோம், இனிமே முடியும் முடியும்னு அப்படியே கொஞ்சம் ட்ரை பண்ணி இத்தனைக்கும் அந்த 1 இயர் படிச்சிருந்தாலுமே நான் நிறைய சிலபஸ் எல்லாம் கவர் பண்ணாம தான் நான் வச்சிருந்தேன். ஸோ இருந்தாலும் அந்த கான்ஃபிடன்ஸ்னால ஏதோ கொஞ்சம் பேட்ச் பண்ணி கொண்டு வந்துட்டேன் அந்த டைம்ல. ஓகே. ஸோ ஆக்சுவலி நீங்க பேசவே உங்க கான்ஃபிடன்ஸ் அவ்ளோ வெளிய தெரியுது. பார்க்கறதுக்கு ரொம்ப மோட்டிவேட்டிங்கா இருக்கு. ஸோ இந்த உங்கள மாரி ப்ரிப்பேர் பண்ற பிகினர்ஸ்க்குமே இதெல்லாம் தேவை. இப்ப நீங்க திரும்பி பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளா நான் இந்த ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு தான் எனக்கு தெரிஞ்சது. அந்த மாரி நீங்க எந்த ஒரு மிஸ்டேக்க சொல்றீங்க? ஸ்டார்டிங்ல ஒரு 1 இயர் என்ன பண்ணாலும், அதாவது அந்த 4 சப்ஜெக்ட்ஸ் இருக்கு இல்லைங்களா, ரீசனிங், இங்கிலீஷ், மேத்ஸ், ஜிஎஸ். நான் அந்த 4 சப்ஜெக்ட்டுக்குமே ஈக்குவலான டைம் கொடுக்காம விட்டேன் அந்த ஸ்டார்டிங்ல ஓகே. நான் ஒரு 8 மந்த்ஸ் பக்கம் ஜிஎஸ் படிக்கவே இல்லை. ம். அதனால எனக்கு என்ன ஆச்சுன்னா, அந்த நான் செலெக்ஷன் போஸ்ட் எக்ஸாம் கிளியர் பண்ணியிருந்தாலுமே சிஜிஎல் வந்து ஒரு 3 மந்த்ஸ்ல இருக்கு, ஆனா நான் ஜிஎஸ்ஏ ஒழுங்கா படிக்கல. அதனால எனக்கு அது ரொம்ப ஸ்ட்ரகிளா இருந்தது. அந்த 3 மாசத்துல நான் வந்து வேக வேகமா கவர் பண்ண வேண்டியதா இருந்தது. நான் ஸ்டார்டிங்ல இருந்தே ப்ராப்பரா எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் டைம் கொடுத்துருந்தானா அது எனக்கு வந்து கரெக்டா இருந்ததுன்னு தோணுச்சு. ஸோ அதான் இந்த 4 சப்ஜெக்ட்டுமே எனக்கு டைம் கொடுத்துருந்ததுன்னா அதை நான் ஸ்டார்டிங்ல பண்ண ஒரு மிஸ்டேக். அதுதான் நான் அப்புறம் சரி பண்ணியிருக்கணும்னு சொல்லிட்டு அப்ப இந்த வருஷம்லாம் கரெக்டா அந்த 4 சப்ஜெக்ட்டுக்கு ஈக்குவலான டைம் கொடுத்தேன். ஸோ நீங்க டெய்லி பிரிப்பரேஷன் எப்படி பிளான் பண்ணி படிச்சீங்க? டெய்லி வந்து நான் எப்பயுமே வீக்லி வீக்லி ஸ்கெடியூல் போட்டுருவேன். நான் சண்டே ஆயிடுச்சுன்னா அந்த வீக்குக்கு இதுதான் ஸ்கெடியூல் அப்படின்னு சொல்லிட்டு நான் ப்ராப்பரா கிரியேட் பண்றேன் பிடிஎஃப்ல. இந்தந்த இந்தந்த டேல இந்தந்த டைம்ல நம்ம இது படிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராப்பர் டைம் டேபிள் மாதிரி போட்டுருவோம். அதை வந்து ஃபாலோ பண்ணுவேன். ஆனா 100% பண்ண முடியாது, ஒரு 90% ஆனா அச்சீவ் பண்ண ட்ரை பண்ணிடுவேன். ஆனா எனக்கு ஸ்கெடியூல் இருந்தால் தான் படிக்க வரும், இல்லைன்னா எனக்கு படிக்க வராதுன்னு வச்சுக்கோங்களேன். கொஞ்சம் ஆர்கனைஸ்டா இருந்தால் தான் படிக்க ஓகே. வரும், அதனால அப்படி பண்ணுவேன். ஓகே. நைஸ். ஸோ ஒரு வாரமுமே புது ஷெட்யூல்ஸ் போட்டு வச்சுப்பீங்களா? இல்ல ஃபிக்ஸ்டு ஷெட்யூல் ஃபாலோ பண்ணீங்களா? இல்ல அதான் அந்த எனக்கு தேவையான மாதிரி இப்ப நான் அந்த வாரம் ஒரு ஷெட்யூல் போடுவேன், அதை ஃபாலோ பண்ணுவேன். அதை ஃபாலோ பண்ணதுக்கப்புறம் சண்டே வீக்கெண்ட்ல தான் எப்பயுமே மார்க் டெஸ்ட் அட்டன் பண்ணுவேன், சாட்டர்டே சண்டேல. அதை அட்டன் ம். பண்ணதுக்கு அப்புறம் தெரிஞ்சிடும், ஓகே நம்ம எந்தெந்த சாப்டர்ல வீக்கா இருக்கும், எந்தெந்த சப்ஜெக்ட்ல எந்தெந்த சாப்டர் வீக்கா இருக்கும்னு அனலைஸ் பண்ணிடுவேன். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி அடுத்த வாரம் வந்து அந்தந்த சப்ஜெக்ட்டுக்கு கொஞ்சம் டைம் இன்க்ரீஸ் பண்ணிப்பேன், அதை அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன். பட் மோஸ்ட்லி அந்த 4 சப்ஜெக்ட்டும் டச் பண்ணிடுவேன்னு வச்சுக்கோங்க. ஸோ உங்களோட வீக்னஸ், உங்களோட ஸ்ட்ரென்த் நீங்களே அனலைஸ் பண்ணி அதுக்கேத்த மாரி ஷெட்யூல்ஸ் வச்சுட்டு ஆமா, இருந்திருக்கீங்க. ஆமா, ஓகே. தட்ஸ் ஆக்சுவலி நைஸ். நம்மள பத்தி நம்ம அனலைஸ் பண்ணும்போது இன்னும் பெட்டரா இருக்கும். ஸோ ஆமா. இந்த ஃபுல் ஜர்னிக்கு அப்புறம் தமிழ் பேக்ரவுண்ட்ல இருந்து வர ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் ஜாப்ல இருக்க ஆப்பர்ச்சுனிட்டீஸும், அத பத்தின சேலஞ்சஸும்னா நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் என்னன்னா, இப்ப நம்ம ஏரியால வேகன்சிஸ் நிறைய வருது. ஆனா நம்ம தமிழ் பேக்ரவுண்ட்ல இருந்து வரவங்க நிறைய பேர் அதை வந்து கிளியர் பண்ணி எடுத்துக்கிறது இல்ல. இன்னுமே வந்து அதர் ஸ்டேட்ஸ்ல இருந்து தான் வந்துட்டு இருக்காங்க. ஸோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் நிறையவே இருக்கு. நம்ம வந்து இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைக்கு நம்ம வந்து எக்ஸாம் கிளியர் பண்ணாலே போதும், ஈஸியா தமிழ்நாடு போஸ்டிங் வாங்கிடலாம், இப்படி ஒரு சுச்சுவேஷன் தான் இருக்கு. ஸோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதான். ஸ்ட்ரகிள்ஸ் அப்படின்னா கரெக்டான சோர்ஸை சூஸ் பண்ணி அதை நம்பி ஃபாலோ பண்றது தான் நிறைய பேருக்கு ஸ்ட்ரகிள் நான் நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேரோட மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா, நம்ம ஒரு சோர்ஸை சூஸ் பண்ணி படிக்கிறோம், அதை சூஸ் பண்ணி கொஞ்ச நாள்லயே வந்து அதுல இருந்து ரிசல்ட் வந்துடும் எதிர்பார்க்குறோம். அது கண்டிப்பா வராது இல்லைங்களா. அட்லீஸ்ட் ஒரு 1 இயர் நம்ம வந்து நம்பி அதை ப்ராப்பரா ஃபாலோ பண்ணணும், அதுக்கப்புறம் தான் அதுக்கான அந்த ரிசல்ட்டுங்கிறது தெரியும். ஸோ அந்த ஒரு விஷயத்தெல்லாம் நிறைய பேர் ஸ்ட்ரகிள் ஆகிறாங்களோ நான் ஃபீல் பண்றேன். ஓகே. ஸோ இப்ப நீங்க சொல்றத வச்சு பார்க்கும்போது ஒரு பிகினர் ஒரு எஸ்எஸ்சி, சிஜிஎல் கிளியர் பண்ணணும்னா மினிமம் எவ்ளோ டைம் டெடிகேட் பண்ண வேண்டியிருக்கும்னு நினைக்கிறீங்க? இயர்ல கேக்குறீங்களா இல்ல பர் டே கேக்குறீங்களா? 2மே லைக் ப்ராப்பரா ஒரு நாளைக்கு இவ்ளோ பிளான் பண்ணா இவ்ளோ டைம் எடுத்துக்கும். அந்த மாதிரி ஒரு ஐடியா குடுத்தீங்கன்னா ம். நல்லாருக்கும். அது வந்து ஒவ்வொருத்தருடைய பேக்ரவுண்ட் பொறுத்து சொல்லலாம். இப்ப நல்ல ம். டாப்பரா இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு 6 ஹவர்ஸ் 7 ஹவர்ஸ் என்ன வரும். நான் ஆவரேஜான ஸ்டூடெண்ட் சொல்லணும், ஸ்டார்டிங்ல ஒரு 1 இயர் மட்டும் ஒரு டெய்லி 10 ஹவர்ஸ் போட்டுறது பெஸ்ட். ஆனா ஓகே. அதே மாதிரி ஒரு 1 இயர் வந்து ரிலீஜியஸா அதை ஃபாலோ பண்ணிடுறது பெஸ்ட். ஏன்னா அந்த எனக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ இந்த 2024-25 அந்த ஒரு 1.5 வருஷம் நான் நல்ல எஃபோர்ட் போட்டு ப்ராப்பரா ஃபாலோ பண்ணதுதான்
எனக்கு வந்து இப்போ ரெஃப்ளெக்ட் ஆகுதுன்னு நான் நம்புறேன். ஏன்னா நான் ஜாப் வந்ததுக்கு அப்புறமும் நான் அதிகம் படிக்கல. நான் வந்து ஒரு நாளைக்கே ஒரு 3 hours 4 hours தான் படிப்பேன். அப்படி இருந்துமே என்னால சிஜிஎல் வந்து 350 மார்க் வாங்க முடியுது, ஏர் 226 வாங்க முடியுதுன்னா அப்ப போட்ட எஃபர்ட் தான். ஸோ அந்த நம்ம ஒன் டைம் எஃபர்ட் மாதிரி நம்ம ப்ராப்பரா ஒரு ஒரு 1 year நல்ல எஃபர்ட் போட்டனால அது நின்றும் நமக்கு அப்படின்றது தான். அதுக்கு மேல நீங்க ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருந்தா போதும். இது நிறைய புதுசு புதுசா கத்துக்கிற விஷயம் இல்ல. ஒன் டைம் தான், ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி ஒன் டைம் போட்டுட்டு திரும்ப திரும்ப மார்க் டெஸ்ட் போட்டு ரிவிஷன் பண்ணிட்டு இருந்தாலே வேணாம். அதுதான் என்னோட சஜஷன். ஸோ நீங்க எஸ்எஸ்சி ஃபர்ஸ்ட் வந்து சிஹெச்எல் கிளியர் பண்ணிட்டீங்க. ஜாபும் ஜாயின் பண்ணிட்டீங்க. ஆனா இது போதும்னு ஏன் செட்டில் ஆகாம திருப்பி சிஜிஎல்க்கு நீங்க ஈவன் ஒர்க் போயிட்டு இருக்கும் போதுமே ப்ரிப்பேர் பண்ணீங்க? இட்ஸ் கிளியர்லி ப்ராக்டிக்கல் கொஸ்டின், ப்ராக்டிக்கல் ஆன்சர் தான். சேலரி தான், வேற ஒன்றும் இல்லை. எல்டிசியா வந்து நமக்கு 40K தான் வரும் கிராஃப். நம்ம சிஜிஎல் போனோம் 93K வரப்போகுது. ஸோ அது இல்லாமல் வந்துட்டு ஒரு சோஷியல் ப்ரெஸ்டீஜ்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா. நல்ல ஒரு லெவல் 7 போஸ்ட் நம்ம போனால் நமக்கான ஸ்கோப்பும் நல்லா இருக்கும். நமக்கான அந்த என்ன சொல்றது, நல்ல ஒரு ப்ரெஸ்டீஜ் அது எல்லாமே இருக்கும் இல்லைங்களா. அதுதான் மெயினா. எனக்கு ஸ்டார்டிங்ல இருந்து சிஜிஎல்ல லெவல் 7 போகணும், அதுவும் இன்ஸ்பெக்டரா போகணும். அவ்வளவுதான் நான் ஸ்டார்ட் பண்ணதே. அந்த 2023 ஸ்டார்ட் பண்ணதே அதை ஃபோக்கஸ் பண்ணி தான். பட் ஓகே, நம்ம கிளியர் ஆகாதனால சரி ஓகே இந்த ஜாபை நம்ம வந்து விட வேணாம்னு சொல்லிட்டு தான் ஜாயின் பண்ணோம். ஓகே. ஸோ மீன்வைல் உங்களுக்கு ஒரு ஆங்கரிங் மாரி இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன் இந்த போஸ்ட். கண்டிப்பா. ஏன்னா இப்போ இந்த 1 yearல நான் ஒரு அமௌண்ட் சேவ் பண்ணியிருக்கேன் இல்லையா. ஸோ அது ஒரு எப்படினாலும் சேவிங்ஸ் தானே. நான் சும்மா படிச்சிட்டு இருந்தேன்னா கூட. ஆக்சுவலி நம்ம தமிழ் பசங்களுக்கு இது ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருக்கும் நீங்க பேசுறது. ஏன்னா நம்ம வீட்டு பேக்ரவுண்ட் எல்லாம் மோஸ்ட்லி அப்படிதான் இருக்கும். ஒரு வேலைக்கு போய் கொஞ்சம் சம்பாரிக்கணும் அந்த மாரி இருக்கும். பிரிப்பரேஷன்லயே உட்கார்ந்துட்டு இருந்தா, ஈவன் நம்மளுக்குமே அந்த ஃபீல் இருந்துட்டே இருக்கும். ஒரு சொசைட்டல் பிரஷர் இருக்கும். ஆ ஆனாலும் நம்ம ஜாப் போனா கூட நம்மளால முடியும். லைக் அவ்ளோ கஷ்டம்லாம் இல்ல அப்படிங்கிற மாரி நீங்க பேசுறீங்க. பட் இருந்தாலும் நீங்க நெறைய ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க இல்லைங்களா? ம். ஸோ இப்ப நான் வந்து உங்ககிட்ட இன்டர்வியூ பண்றேன் அப்படின்னோன, நம்ம தமிழ் பேக்ரவுண்ட்ல இருக்க ஆஸ்பிரண்ட்ஸ் கிட்ட கேட்டோம். என்ன கொஸ்டின் உங்களுக்கு அவங்கள்ட்ட கேட்கணும் அப்படின்னு கேட்டப்போ, ரொம்ப காமனா வந்த கொஸ்டின் வந்து நான் டெய்லி படிக்கிறேன். ஆனா மார்க் டெஸ்ட்ல மட்டும் மார்க் இம்ப்ரூவ் ஆகவே மாட்டேங்குது. ஸோ நீங்க எப்படி உங்க ஸ்கோர்லாம் இம்ப்ரூவ் பண்ணீங்க அப்படின்னு கேட்டாங்க. அது என்னன்னா மேம், மெயினா வந்து மார்க்ஸ் போட்டதுக்கு அப்புறம் ப்ராப்பரான அனலைசிஸ் வந்து பண்ணணும். அதுதான் என்னுடைய ஒரு பாயிண்டா இருக்கு இதுல. ஏன்னா 1 hour மார்க் அட்டன் பண்றோம், சேஃபார் ஃபிலிம் 1 hour மார்க் அட்டன் பண்றோம்னா அட்லீஸ்ட் திரும்ப ஒரு 1 hour நம்ம வந்து அனலைஸ் பண்ணணும். நம்ம வந்து எக்ஸாக்டா ஒரு செக்ஷன், இப்போ மேக்ஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுல எந்தெந்த சாப்டர்ல எப்படி எப்படி பெர்ஃபார்ம் பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஜாமெட்ரியில நம்ம எப்படி பண்றோம், மென்சுரேஷன் எப்படி பண்றோம், அதை நம்ம பார்க்கணும். அதை வந்து நம்ம ஒரு ஒரு 10 மார்க்ல இருந்து 20 மார்க் நம்ம ரெகுலரா அட்டன் பண்ணும் பொழுது நம்ம அதை நோட் பண்ணிக்கிட்டே வந்தோம்னா நமக்கே தெரிஞ்சிடும், ஓகே நம்ம இந்த டாபிக்ல தான் வீக் ஆகிட்டே இருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சிடும். ஸோ அதை மட்டும் நம்ம ரிப்பீட்டடா வந்து ஒர்க் அவுட் பண்ணி இம்ப்ரூவ் பண்ணிட்டோம்னாலே இந்த மார்க்ல வந்து ஒரு ஸ்டெபிலைசேஷன் வந்துடும். இன்னொன்னு, சில டைம் வந்து நமக்கு நல்லா தெரிஞ்ச டாபிக்லயும் நம்ம தப்பு பண்ணுவோம். அது என்ன எதனால நடக்கும் அப்படின்னா, ரொம்பவே டஃப்பான கொஷின்ஸா வச்சிருப்பாங்க. நம்ம அதனால வந்துட்டு ஓகே நம்ம அந்த டாபிக்லயும் வீக்கா இருக்கோமோ அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. சம் கொஷின்ஸ் ரொம்பவே டஃப்பா இருந்ததுன்னா அதை ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுறது பெட்டர். ரெகுலரா ஒரே டாபிக்ல வந்து நம்ம மிஸ்டேக் பண்றோம்னா அதை இம்ப்ரூவ் பண்ணணும். இதுதான் நான் பார்க்கறது. இன்னொன்னு, நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், நம்ம வந்து ஒரு சோர்ஸை செலக்ட் பண்ணிட்டோம். மேக்ஸுக்கு நம்ம இதை படிக்க போறோம், ஜிஎஸ்டி இதை படிக்க போறோம், ரீசனிங் இங்கிலீஷ்க்கு நம்ம இந்த இதை தான் படிக்க போறோம், நம்ம முன்னாடியே பிளான் பண்ணிட்டோம்னா அதை மாற்றக்கூடாது. பக்காவா ஒரு 1 yearக்கு நம்ம எஃபோர்ட் போட்டுருணும். அதை வந்து நம்பி ப்ராப்பரா டைம் கொடுத்து அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் கண்டிப்பா இம்ப்ரூவ் ஆயிருக்கும். ஆனாலும் அந்த ஒரு த்ரெஷோல்டு பாயிண்ட்டை ரீச் பண்ணியிருப்போம். இப்போ ஒரு 200 மார்க் இருக்குன்னா ஒரு 130 மார்க் நம்ம ரீச் பண்ணிடுவோம். அதுக்கு மேலதான் நம்ம மார்க் ஏறாம ஸ்ட்ரகிள் ஆகிட்டே இருக்கும். அந்த இடத்துல நம்ம கரெக்டா அனலைஸ் பண்ணனாலே தெரிஞ்சிடும். ஏதாவது ஒரு சில விஷயத்துல நம்ம வந்து மிஸ் ஆயிட்டு இருப்போம். அதை கரெக்டா கண்டுபிடிச்சு சரி பண்ணிட்டோம்னாலே நம்ம ஸ்கோர் ஆட்டோமேட்டிக் கிரேட். அதுதான் நான் நினைக்கிறது. அதை விட்டுட்டு நிறைய பேர் வந்து செல்ஃப் டவுட் ஆகுறாங்க. So, நம்ம மொத்தமாவே இது தப்பு பண்ணிட்டோமோ, நம்ம அதை சரியா பண்ணலையோ, இது சரியா பண்ணலையோ. அந்த கரெக்டா அனலைஸ் தான் மெயினா. எஸ்எஸ்சி பொறுத்த வரைக்கும் நம்ம 50% படிக்கிறோம்னா 50% நல்லா அனலைஸ் பண்ணணும் மார்க் எல்லாம் போட்டு. அந்த அனலைஸ்ல தான் நமக்கு இம்ப்ரூவ் ஆகும். ஓகே. ஸோ இது ரொம்ப கிளாரிட்டி குடுத்துருக்கீங்க. மேபி இந்த மாரி பாயிண்ட்ல நெறைய ஆஸ்பிரண்ட்ஸ் யோசிக்காம இருந்திருப்பாங்க. ஸோ இது அவங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ நீங்க மார்க் வந்து நீங்க படிக்க ஆரம்பிச்சு எவ்ளோ பெர்சென்ட் சிலபஸ் கவர் பண்ண உடனே மார்க்ஸ் எடுத்தீங்க? இல்ல ஆரம்பத்திலேயே நீங்க படிக்க படிக்க அப்படி மார்க்ஸ் எடுத்துட்டே இருந்தீங்களா சைட்ல? நான் வந்து ஒரு 60-70% கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் எடுக்க ஆரம்பிச்சேன். அப்பயும் நல்லா ரெகுலரா எடுக்க ஆரம்பிக்கல. வீக்கெண்ட்ல ஒரு மார்க் போடுவேன், அவ்வளவுதான். அப்படியே போட்டுட்டு இருந்தேன். பட் கம்ப்ளீட்டா முடிச்சதுக்கு அப்புறம் தான் ரெகுலரா ஒரு ஒரு வீக்ல எல்லாம் ஆல்மோஸ்ட் 7 to 9 மார்க்ஸ் எல்லாம் போட்டிருக்கேன் சிஜிலுக்கு நடுவில். அந்த அளவுக்கு. ஸோ ஆனா என்னோட சஜஷன் என்னன்னா,
50% முடிச்சதுக்கு அப்புறமே ஸ்டார்ட் பண்ணிடுறது பெட்டர். ஏன்னா எல்லா இயருமே வந்து ரெகுலரா எக்ஸாம்ஸ் வந்துட்டு இருக்குன்றப்ப நம்ம 50% கம்ப்ளீட் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணாதான் நமக்கு வந்து எக்ஸாம்க்குள்ள நம்ம மார்க்ல ஒரு ப்ராக்டிஸ் வரும். ஏன்னா என்னதான் படிச்சிருந்தாலும் மார்க் டெஸ்ட் அட்டன் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணாதான் நம்மளால ஸ்கோர் பண்ண முடியும். வெறுமனே படிச்சா மட்டும் ஸ்கோர் பண்ண முடியாது இல்லைங்களா? ஸோ அதனால 50% முடிச்ச உடனே ஸ்டார்ட் பண்ணிடுறது ரொம்ப பெட்டர். ஆனா அதை நான் பண்ணல. அதை பட் பண்ணியிருக்கணும்னு நான் சொல்றேன் அவ்வளவு. ஸோ ப்ரிப்பரேஷன் டைம்ல சில டாபிக்ஸ் வந்து நம்ம தாய்மொழியில படிச்சிருந்தா புரிஞ்சிருந்தா இன்னும் கொஞ்சம் ஈஸியா இல்ல ஃபாஸ்டா இருந்திருக்கும்னு எப்பயாவது ஃபீல் பண்ணிருக்கீங்களா? கண்டிப்பா மேம். நான் மோஸ்ட்லி வந்து அதான் நான் நான் ஒரு சோர்ஸை ஃபாலோ பண்ணது பாத்தீங்கன்னா ஒரு 50% தான் எனக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. ஓரளவுக்கு நானா சூஸ் பண்ண சோர்ஸ். அதுக்கு மேல வந்துட்டு எனக்கு யூடியூப்ல தான் நான் சர்ச் பண்ணி படிக்க ஆரம்பிச்சேன். அதுல வந்து நிறைய கண்டென்ட்லாம் வந்து தமிழ்ல இல்ல. அதெல்லாம் வந்து ஹிந்தியில தான் இருந்துச்சு அந்த டைம்ல. இப்போ நிறைய வர ஆரம்பிச்சிருக்கு. இப்போ நிறைய தமிழ்ல இருந்து நிறைய போடுறாங்க வீடியோஸ் எல்லாம். அந்த டைம்ல ஆனா ரொம்ப கம்மியா தான் இருந்துச்சு. ஆனா தமிழ்ல இருந்திருந்தா ஈஸியா இருக்கும். ஒரு கம்ப்ளீட்டான ஒரு கோர்ஸா ஃபுல்லாவே தமிழ்லயே இருந்தா பெட்டர். நம்ம அதை சூஸ் பண்ணி ஓரளவுக்கு ஒரு 70 to 80% முடிச்சிட்டோம்னா அதுக்கு மேல நமக்கு என்னெல்லாம் நம்ம வீக்கா இருக்குமோ அதை சரி பண்ண ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். எனக்கு ஆனா நான் ஆல்மோஸ்ட் 50% நான் யூடியூப்ல தான் தேடி தேடி படிச்சேன்னு வச்சுக்கோங்க. ஓகே. ஏன்னா எனக்கு ஸோ கரெக்டான மேபி சோர்ஸ் கிடைக்கல அந்த டைம்ல. தமிழ்ல கிடைக்கல. ஓகே. ஸோ மேபி உங்கள மாரி நெறைய ஆஸ்பிரண்ட்ஸோட இதெல்லாம் தெரிஞ்சு தான் இப்போ ஹாலிவுட் கூட இப்ப தமிழ், தெலுங்கு 2மே ரீஜனல் லான்ச் பண்ணியிருக்காங்க. மேபி அது ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணும்னு நெனைக்கிறோம். ஸோ இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க தமிழ் பேக்ரவுண்ட்ல இருக்க ஒரு பிகினர் ரொம்ப கன்ஃப்யூஸ்டா இருக்காங்க. நாளைலருந்து நான் என்ன ஸ்டார்ட் பண்றதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு ஒரு டெசிஷன்ட்டு உங்ககிட்ட கேட்கறாங்க அப்படின்னா, நீங்க அவங்களுக்கு என்ன சொல்வீங்க? ரொம்ப செல்ஃப் டவுட் இல்லாம நம்பி படிங்க, அவ்வளவுதான். என்ன முடியும், கண்டிப்பா சக்சஸ் ஆக முடியும். இன்னொன்னு எனக்கு என்னோட ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நான் அந்த லாஸ்ட் இயர் வந்து சிஹெச்எஸ்எல்லும் கிளியர் பண்ணேன், எம்டிஎஸ் கிளியர் பண்ணேன். ஆனா சிஜிஎல்ல வந்து எனக்கு போயிடுச்சு மார்க், அந்த பார்டர்ல போயிடுச்சு. அப்ப எனக்குலாம் நிறைய செல்ஃப் டவுட் வந்துருச்சு. ஒருவேளை முடியாதோ, நம்ம ஏதோ லக்ல கிளியர் பண்ணிட்டோமோ சிஹெச்எஸ்எல் எம்டிஎஸ், சிஜிஎல் கிளியர் பண்ண முடியல அப்படின்னு ஒரு 2 months பக்கமா நிறைய செல்ஃப் டவுட் இருந்தது. நான் எப்படி யோசிக்க ஆரம்பிச்சேன்னா, பேசாம இந்த சிஹெச்எஸ்எல்ல இருந்துடலாமா, இதுலயே ப்ரொமோஷன்ஸ் வரும்ல, அப்படி போயிடலாமா அப்படிலாம் தோணுச்சு. பட் ஆனா அதுக்கப்புறம் சரி ஓகேன்னு திரும்பி ஸ்டார்ட் பண்ணுவோன்னு திரும்ப மார்க் ஒரு 2 3 மார்க் டெஸ்ட் போட ஆரம்பிச்சேன். அதுல ஓரளவுக்கு அந்த ஒரு த்ரெஷோல்டு மார்க் வந்துருச்சு. எப்படின்னா, நான் ஒரு 3 months நான் ப்ரிப்பேரே பண்ணல அந்த இந்த ஜாயின் பண்ண போலாம். 3 months சுத்தமா படிக்காம ஒரு மார்க் டெஸ்ட் அட்டன் பண்றேன். ஆனாலுமே அந்த ஒரு த்ரெஷோல்டு லெவல்ல வந்து நான் ரீச் பண்றேன். ஸோ அப்படின்றப்ப என்னால முடியும்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகே, என்னால முடியும், நான் எங்கேயோ வந்து விட்டிருக்கேன், அதனாலதான் வந்துட்டு என்னால பண்ண முடியல அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. ஸோ அதேதான், கண்டிப்பா எல்லாராலையும் முடியும். அதை நீங்க வந்து உணர வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணணும். அது ஒண்ணு இருக்கு. நீங்க உங்களால கிளியர் பண்ண முடியும்னு அந்த ஒரு ஒரு லெவல் ரீச் பண்ற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணி கண்டிப்பா நல்லா இது ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி படிங்க. அந்த லெவல் ரீச் ஆயிட்டதுக்கு அப்புறம் விட்டுறாதீங்க. ஏன்னா அதுக்கப்புறம் நீங்க ஏதோ ஒரு கேர்லெஸ் மிஸ்டேக்னாலயோ ஏதோ ஒரு சுச்சுவேஷன்னாலயோ தான் உங்களுக்கு அந்த சக்சஸ் வந்து தள்ளி போயிட்டே இருக்கும். ஆனா அது எல்லாமே ஒரு நாள்ல கரெக்டா அமைஞ்சிரும். அது எனக்கு வந்து 19th ஜனவரி அமைஞ்ச மாதிரி உங்களுக்கும் வந்து அந்த கரெக்டா அமைஞ்சிரும். அது அமையறப்ப ஒன்னு ஒரு மாதிரி என்ன சொல்றது, லாஸ்ட் இயர் வந்து என்னோட ரேங்க் 21,000 அந்த ரிசல்ட் பிடிஎஃப் வந்து வந்தப்ப, அதாவது அந்த கிளியர் ஆகாதவங்க லிஸ்ட் வந்தப்ப. ஆனா இந்த டைம் 226 வர முடியுது இல்ல. ஸோ எல்லாமே உங்களுக்கு கரெக்டா நடக்கும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க, அது வரைக்கும் நம்பி படிங்க, கண்டிப்பா ரீச் ஆக முடியும். ஆக்சுவலி நீங்க சொல்ல என்னாலயும் முடியும் அப்படிங்கறது எல்லார்கிட்டயும் நீங்க ப்ரூவ் பண்றீங்க. ஸோ இது நல்லா இருக்கு. மேபி நம்ம ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு இதுதான் தேவை. ஏன்னா ஒரு சர்டைன் டைம்க்கு மேல என்னால முடியுமா? முடியாதான்னு ஒரு மாரி ஒரு மைண்ட் இதுவா இருக்கும் பொழுது, அத தாண்டி நம்ம ஓடி வரணும் அப்படிங்கறத தான் நீங்க சொல்றீங்க. ஸோ உங்ககிட்ட பேசுறப்போ நெறைய இன்சைட்ஸ் குடுத்துருக்கீங்க. ஆ நம்ம செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணிக்கணும். டெடிகேட்டடா லைக் மினிமம் 1 1/2 இயராவது டெடிகேட் பண்ணணும். அண்ட் ஈவன் நம்மளோட ஓன் லாங்குவேஜ்ல கன்டென்ட்ஸ் ரொம்ப முக்கியம். அத ஃபாலோ பண்ணணும். அண்ட் நம்ம செல்ஃப் டவுட் வந்தாலும் இல்ல அப்படின்னு செட்டில் ஆகாம இது பண்ணணும். இது எல்லாமே சொல்லியிருக்கீங்க. ஸோ நம்ம ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு இது எல்லாமே கண்டிப்பா ரொம்ப மோட்டிவேட்டிங்கா இருக்கும். அண்ட் உங்களோட இன்டர்வியூல என்னால பார்க்க முடிஞ்சுச்சு. உங்களோட அந்த டைம் நீங்க கிளியர் பண்ணாதத பத்தி பேசும்பொழுது உங்களோட எக்ஸ்பிரஷன்ஸும், இப்ப நீங்க கிளியர் பண்ணும்போது உங்களோட இதுவுமே, இதுவே ரொம்ப மோட்டிவேட்டிங்கா இருக்கும். லைக் இந்த ஸ்டேஜ்ல இருந்து நம்மளால இந்த ஸ்டேஜ்க்கு வர முடியும். நம்மளும் இந்த மாரி ஒரு இடத்துக்கு வரணும் அப்படின்னு நம்ம ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு ரொம்ப மோட்டிவேட்டிங்கா இதுவா இருக்கு. ஸோ கண்டிப்பா. ஃபைனலா இப்ப வந்து கிளியர் பண்ணிட்டீங்க. ஜாயின் பண்ணிட்டீங்களா? இல்ல இன்னும் ஜாயின் பண்ணணுங்களா இதுக்கு மேல தான்? இப்பதான் ஜோன் ப்ரிஃபரன்ஸ் இப்பதான் வந்திருக்கு. இனிமேதான் எனக்கு தெரிஞ்சு 1 monthல ஜாயின் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ இந்த 1 மந்த் யூ ஆர் ஆக்சுவலா வெயிட்டிங் என்ன ஃபார் யுவர் போஸ்ட்ன்னு ரிசல்ட். நான் சொல்லல. பிரிவென்டிவ் ஆஃபீஸர், கஸ்டம்ஸ்ல பிரிவென்டிவ் ஆஃபீஸர் அப்ளை சார். ஓகே. சோ நைஸ். ஆக்சுவலி இதுதான் நீங்க எய்ம் பண்ணதா? இல்ல
ஸ்டார்டிங்ல இருந்து இதுதான் அந்த யூனிஃபார்ம், இந்த ஒயிட் யூனிஃபார்ம் தான் அது மேல ஒரு கிரேஸ், பயங்கர கிரேஸ். ஈவன் தோ நிறைய பேர் கேட்டாங்க 226 வாங்கியிருக்க, எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் எடுக்கலாம்ல, இல்ல வந்து இன்கம் டேக்ஸ் எடுக்கலாம்ல, அப்பலாம் நிறைய பேர் சொன்னாங்க. ஏன் ஏஎஸ்ஓ அண்ட் சிஎஸ்எஸ் எடுக்கலாம்ல? இல்ல எனக்கு இதுதான் பிடிக்கும், எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இது எடுத்தேன். நெக்ஸ்ட் மந்த் ஜாயின் பண்ணிடுறேன் அப்படின்னு. சென்னையில தான் அப்படின்னு படிச்சேன். ஓகே. ஓகே. ஸோ போஸ்டிங் வந்து நம்மளோட ரேங்க் படி நம்ம ஆஸ்பிரன்ட்ஸ் பிடிச்ச ஜோன் கூட செலக்ட் பண்ணிக்கலாம் இல்லைங்களா? ஆமா ஆமா. இது கிளியர் ஆனதுக்கு அப்புறம் ஜோன் ப்ரிஃபரன்ஸ் கேட்பாங்க. அதுல நம்ம 6 ஜோன் இருக்கு, 6 கஸ்டம் ஜோன் இருக்கு. ஸோ அதுல நம்ம எது கொடுக்குறோமோ அதுதான். ஓகே. எனக்கு ஏன்னா வந்து நிறைய ஓவரால் பேரண்ட்ஸ் ப்ரிவென்டிவ் ஆஃபீஸர்ல 4th ரேங்க்னால நம்ம சென்னையில 83 வேகன்சிஸ் இருக்கு. ஸோ வந்து ஈஸியாக கிடைச்சிருக்கு. ஓகே. தட்ஸ் சோ நைஸ். ஆக்சுவலி நிறைய பேரண்ட்ஸ் வந்து ஒருவேளை நான் எஸ்எஸ்சி என் பையனோ பொண்ணோ படிச்சா திருப்பி நார்த்துக்கு போயிடுவாங்க, ஈஸ்ட் போயிடுவாங்க. அந்த ஒரு பயமும் இருக்கு நிறைய பேரண்ட்ஸ்க்கு. இதுல கண்டிப்பா நீங்க சிபிஐசி, அதாவது இன்டைரக்ட் டேக்ஸ் அண்ட் கஸ்டம்ஸ், ஜிஎஸ்டி அண்ட் கஸ்டம்ஸ், அப்புறம் இன்கம் டேக்ஸஸ், இது 3 எடுத்தோம்னா நம்ம வந்து தமிழ்நாடு எடுத்துட்டோம்னா கண்டிப்பா தமிழ்நாட்டில் தான் இருக்கும். அதாவது எதுனா அப் டு அசிஸ்டன்ட் கமிஷனர் ப்ரொமோஷன் வரைக்கும். ஸோ அசிஸ்டன்ட் கமிஷனர் ப்ரொமோஷன்லாம் வந்து வரதுக்கே ஒரு 25 to 30 இயர்ஸ் ஆயிடும். ஸோ அது வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்க போறோம். ஸோ அதனால இதெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம்னு சொல்லலாம். தமிழ்நாட்டிலே இருந்துட்டு ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப், அதுவும் லெவல் 7 ஒரு 1 lakh சேலரி வாங்குறோம்னா அது பெரிய விஷயம். ஏன்னா ஈவன் பேங்கிங்ல கூட நம்ம வந்துட்டு பிஓ செலக்ட் ஆனோம்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் நார்த் போற மாதிரி இருக்கும், அப்புறம் அங்கே சர்வீஸ் பண்றதா இங்கே வர மாதிரி இருக்கும். ஆனா இதுல தான் நீங்க என்ட்ரில இருந்து தமிழ்நாட்டிலே ஒர்க் பண்ணலாம். ஸோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து நிறைய இருக்கு இதுல. அது நிறைய பேர் அவேர்னஸ் இல்லாதனாலயே என்னன்னு தெரியல, நிறைய பேர் படிக்க வரதில்லை. கரெக்டா சொன்னீங்க பரசுராம். ஆக்சுவலி உங்களோட இன்டர்வியூ பார்க்குற நிறைய பேருக்கு மேபி இவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு ஒரு உந்துதலா இருக்கும்னு நாங்க நினைக்கிறோம். ஸோ இவ்வளோ பிஸி ஷெட்யூல்ல நீங்க எங்களுக்காக டைம் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ. அண்ட் உங்களை மாதிரி நாங்களுமே ரொம்ப ஆர்வமா இருக்கோம், நீங்க அந்த யூனிஃபார்ம் போட்டு நீங்க உங்களோட ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ஜாப் எப்படி இருக்கும்ட்டு. ஸோ ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் தட். அண்ட் ஃபைனலி வேர்ட்ஸ் ஏதாவது நீங்க நிறைய ஷேர் பண்ணிட்டீங்க, பட் ஃபைனலி ஏதாவது சொல்லணும் அப்படின்னு இருந்தா நீங்க சொல்லலாம். ஃபைனலா ஒரே ஒரு விஷயம் தான் அந்த முன்னாடி சொன்னது, இஃப் யூ கேன் டூ யூ மஸ்ட் டூ. உங்களால முடியும்னா நீங்க கண்டிப்பா பண்ணணும், அதை விட்டுறக்கூடாது, அவ்வளவுதான். தேங்க்யூ ஸோ மச் பரசுராம். ஆக்சுவலி உங்களை மாதிரி நிறைய ஆஸ்பிரன்ஸ் தமிழ்நாட்டில் இருந்து உங்களோட பாதையை தொடர்ந்து அதே பொசிஷனுக்கு இல்லை உங்களோட பெட்டர் பொசிஷனுக்கு இல்லை அவங்களுக்கு ஆசைப்பட்ட பொசிஷனுக்கு போகணும்னு நாங்களும் ஆசைப்படுறோம். ஆல் த வெரி பெஸ்ட், ஹார்ட்டி கங்க்ராச்சுலேஷன்ஸ். உங்களை மாதிரி நிறைய பேர் இன்னும் நிறைய பேரை கொண்டு வரணும்னு எங்களோட ஆசை. ஸோ அதுக்காக ஆலிவுட் எப்பயுமே வி வில் ஒர்க் ஃபார் தட். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.